நாச்சியாரை தான் காட்டுறாங்க. அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து விளக்கில் வந்து அவங்க புடவை முந்தான பட்டுருது. பட்டதுமே அது எரிய ஆரம்பிச்சிருது. இதை கவனிக்காமல் அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா தீபா வந்துருந்தாங்க. தீபா பார்த்ததுமே ஐயோ அத்தை உங்கள் புடவை முந்தானியில் நெருப்பு பிடிச்சிருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே அபிராமி வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தீபா வந்து எப்படியோ அவங்கள காப்பாற்றிருந்தாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னத்தை கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டாமா அப்படிங்கும்போது, இல்லை தீபா சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி அவன் சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. சரியத்தை எனக்கு என்னமோ மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை வந்து ஐஸ்வர்யாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னத்தை கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டாமா சாமி கும்பிடும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இந்த விஷயம் வந்து ஜானகிக்கும் தர்மலிங்கத்துக்கும் தெரியுது. அப்போ ஜானகி வந்து தர்மலிங்கத்திட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ஜோசியர் சொன்னது எங்கே உண்மையாயிருமோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கவும் இதை வந்து ஐஸ்வர்யா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜோசியர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, தீபாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அபிராமி உயிரோடே இருக்க மாட்டாங்க, அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஜோசியர் சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம சம்மந்தி அம்மாட்டையும் சொல்லியாச்சு, தீபாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாம், அப்படி நடந்துன்னா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்லி நம்ம எவ்வளோ சம்மந்தி அம்மாட்ட சொல்லியாச்சு. ஆனால் அவங்க கேட்க மாட்டுக்காங்க. தீபாவுக்கும் கார்த்திக்கும் வந்து கல்யாணத்தை நடத்தி திருவுன்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ நடக்கிறதுலாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு ஜானகி சொல்லவும் அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாங்க, என்ன ஜானகி நம்ம பண்ண முடியும், நம்ம சம்மந்தி அம்மாட்ட சொல்லியாச்சு, ஆனால் வந்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே வந்து கடவுள் மேலே பாரதத்தை போட்டு நம்ம வந்து நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக வேறு என்ன பண்ணுறதுக்கு, சம்மந்தி அம்மாட்ட சொன்னாலும் அவங்க கேட்குற நிலமையில இல்லை அப்படின்னு சொல்லவும் ஜானகி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே தீபாவுக்கு கல்யாணத்தோடு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கவலையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஐஸ்வர்யா கேட்டுருந்தாங்க. கேட்டதுமே தீபாட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற ஐஸ்வர்யா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கும்போது, ஆமாம் அதுவும் சொல்ல பண்ணாக்க அது உங்கள் அப்பா அம்மா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, வேறு யாரும் கூட பேசலை, உங்கள் அப்பா அம்மா பேசுனது தான் நான் கேட்டேன், ஜோசியர் இந்த மாதிரிக்கு சொல்லியிருக்காரு, இது அத்தைக்கும் இந்த விஷயம் தெரியும், ஆனாலும் வந்து அத்தை வந்து உன்னுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த கல்யாணத்தை எடுத்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தீபா நீ தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து தீபா வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சடைகிறாங்க. அத்தை நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்க, நம்ம சொன்னாலும் கண்டிப்பாக அவங்க கேட்க போகிறது இல்லை, ஆனால் வந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு தீபா வந்து அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ மீனாட்சி கூட வந்து தீபா வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மீனாட்சி உறங்கிருந்தாங்க. ஆனாலும் தீபாவுக்கு வந்து தூக்கமே வரல, ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், அத்திட்ட சொன்னாலும் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனையோடு இருக்கிறாங்க. அப்போ தீபாவுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம இருந்தால் தானே இந்த கல்யாணம் நடக்கும், நம்ம இந்த வீட்டை விட்டு போயிட்டோம் இந்த கல்யாணம் வந்து அதுவாகவே நின்றும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீபா வந்து ஒரு கணக்கு போடுறாங்க. ஆமாம் நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு, நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம இந்த வீட்டை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தீபா நினைக்கிறாங்க. அப்போ மீனாட்சியை பார்க்குறாங்க. மீனாட்சி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா ரம்யா ஃபோன் பண்ணுறாங்க. என்னது இந்த நேரத்தில் ரம்யா ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தீபா நினைக்கிறாங்க. இந்த ஃபோனை நம்ம எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி ஆனாலும் இவ்வளோ நேரம் கழித்து ரம்யா ஃபோன் பண்ணுறால என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தீபா வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு ரம்யா, என்ன எதுக்காக இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன தீபா நீ தூங்கலே அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தூக்கம் வரல, நீ சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு என்னமோ மனசே சரியில்லை, அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க. ரம்யாவுக்கு வந்து மனசே சரியில்லை அப்படிங்கிறால, அப்போ நம்ம வீட்டை விட்டு போகிறது வந்து அவளுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் தெரிஞ்சிருக்குதோ அப்படின்னு சொல்லி தீபா நினைக்கிறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன தீபா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அங்கேருந்து ஒரு சவுண்டுமே வரல, என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ வந்து எதுக்காக திடீர்னு ஃபோன் பண்ணுன்னு அதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னன்னே தெரியல தீபா, எனக்கு என்னமோ வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்க போது மாதிரிக்கு தெரிஞ்சிச்சு, அதனால தான் சரின்ட்டு உனக்கு ஃபோன் பண்ணேன்னு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே தீபா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்புறம் ரம்யா கேட்குறாங்க, என்னாச்சு தீபா, எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்கிற, என்னாச்சுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ஜோசியர் சொல்லியிருக்காரு ரம்யா அப்படிங்கவும் இது கேட்டதுமே ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தீபா நீ சொல்கிற, உனக்கும் கார்த்திக்கும் வந்து கல்யாணம் நடந்துச்சுன்னா ஆண்டியோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து அதிர்ச்சியோட கேட்கும்போது அப்போ வந்து தீபா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த விஷயம் அத்தைக்கும் தெரியுமா, அப்பா அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அதே மீறி அத்தை வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி திருவண்ணு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னுடைய சந்தோஷத்துக்காக அத்தை வந்து தன்னுடைய உயிரே வந்து இழக்க துணிஞ்சிட்டாங்க, நான் எப்படி இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு நிம்மளு இந்த மாதிரி இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க முடியும், நான் போய் சொன்னாலும் கண்டிப்பாக அத்தை வந்து சம்மதிக்க மாட்டாங்க, அதனால தான் நான் வீட்டோட்டே போகலான்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ரம்யா ஒரு திட்டத்தை போடுறாங்க. நல்ல வழியாக கரெக்டாக நம்ம அவளுக்கு ஃபோன் பண்ணுறது நல்லதாக போச்சுது, இப்போ மட்டும் நம்ம
அவங்க ஃபோன் பண்ணலைன்னா தீபா வீட்டை விட்டே போயிருப்பாள் அப்படின்னு சொல்லி ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ தீபா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ரம்யா, எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, நான் வீட்டை விட்டு போகலான்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன், அதனால தான் நான் வந்து வீட்டை விட்டு வரும்போது தான் கரெக்டாக நீ எனக்கு ஃபோன் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா நீ அவசரப்படாத தீபா அப்படிங்கும்போது, இல்லை ரம்யா அந்த வீட்டில் நான் உண்மையிலே இருக்க மாட்டேன், நான் இருந்தால் வந்து கண்டிப்பாக அத்தை கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க, நான் எவ்வளோ சொன்னாலும் நிறுத்த மாட்டாங்க, அவங்க அந்த கல்யாணத்தை நடத்தணும் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி சார்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொன்னாலும் அவர் வந்து ஜோசியத்தெல்லாம் நம்ப மாட்டார், அதனால் அவரும் இந்த கல்யாணத்தை நடத்த தான் விரும்புவார், நான் யாருக்கிட்டையுமே எது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, எனக்கு அத்தையோட உயிருக்கு வந்து எதுவுமே நடந்துடக்கூடாது, அதுவும் என்னால் நடந்துடக்கூடாது, அவங்க உயிரோடு இருக்கிறது தான் என்னுடைய ஆசை, இந்த குடும்பம் எல்லாத்துலேயும் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட, அதுக்காக நான் என்னுடைய உயிரை கூட நான் வந்து இழக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆன்ட்டி உயிருக்கு வந்து எந்த வித ஆபத்தும் வந்துடக்கூடாது, அதே நேரத்தில் உன் கல்யாணமும் நடக்கக்கூடாது, இதுதானே உனக்கு வேணும் அப்படிங்கும்போது, ஆமாம் ரம்யா இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. சரி நீ இப்போ வீட்டை விட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக வந்து கார்த்தி சார் உன்னை தேடாமல் இருப்பாரா, உன்னை தேடி கண்டுபிடிச்சி எப்படினாலும் அழைச்சிட்டு வந்துடுவார் அப்படிங்கவும் இது கிட்டதுமே தீபா நினைக்கிறாங்க. ஆமாம் ரம்யா நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், நான் காணாமல் போனாலும் சரி தான், கார்த்தி சார் வந்து எப்படியாவது என்னை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துவார், இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது, நீ வீட்டை விட்டு போகிறதுன்னு முடிவெடுத்தது கரெக்டு, ஆனால் இப்போ நீ போகிறது தான் சரியில்லை அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு தீபா சொல்லும் போது, நீ வந்து கல்யாணத்து அன்னைக்கு காலையிலே நீ வந்து காணாமல் போயிரு, அப்படி நீ இருந்தால் தானே இந்த கல்யாணம் நடக்கும், நீ அன்னைக்கு காலையில் காணாமல் போயிட்டேன்னா எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே தீபா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்ன சொல்கிற ரம்யா, இந்த கல்யாணத்தை வந்து நடத்த சொல்கிறியான்னு கேட்கும்போது, இல்லை இல்லை அந்த கல்யாணத்துக்குள்ளே எல்லா ஏற்பாடுமே அவங்க பண்ணட்டும், ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு காலையில் நீ வந்து கிளம்பி போயிரு எங்கேயாவது, அந்த முகூர்த்த டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நீ வா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ரம்யா சொல்கிற பிளான் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை வந்து நின்றும், அதுவாகவே நின்றும், நடத்த மாட்டாங்க அத்தை, அதனால நான் சொல்கிறது கேளு, இப்போ நீ வீட்டை விட்டு போகாத, நீ எப்பவும் போலேயே வந்து வீட்டில் இரு, அதுவும் சந்தோஷமாகவே இரு, ஆனால் கல்யாணத்தன்னைக்கு காலையில் நீ காணாமல் போயிரு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. நல்ல வழியா ரம்யா நீ வந்து கரெக்டான டைமில் ஃபோன் பண்ணி எனக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லவும், சரி தீபா அந்த நேரத்தில் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தே தப்பு, சொல்ல பொண்ணாக்கி நம்ம பேசினது யாராவது கேட்டுட்டாக்கி அப்போ நம்ம போட்ட பிளான் எல்லாமே வந்து சொதப்பிடும், அதனால நீ வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு நீ இப்போ படுத்துங்க அப்படின்னு சொல்லவும் தீபாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க மீனாட்சிக்கு ரூமுக்கு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, நல்ல வழியாக நம்ம தீபாவுக்கு ஃபோன் பண்ணனால தான் நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடிஞ்சிச்சு, அப்படி மட்டும் தடுத்து நிறுத்தலைன்னா அவள் பாட்டுக்கு காணாமல் போயிருப்பா, நம்ம போட்ட திட்டம் எல்லாமே சொதப்பி இருக்கும், அப்போ கல்யாணத்தன்னைக்கு காலையில் இவள் காணாமல் போயிடுவா, அப்போ இவள் காணாமல் போனதுக்கப்புறமா நம்ம அந்த இடத்துல வந்து இருந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா தான் நான் சொல்லி நம்ம வந்து ஒரு வேஷத்தை போட்டுட்டு அங்கே உட்காந்துட்டோம்னா கண்டிப்பாக கார்த்தி வந்து என் கழுத்தில் தாலியை கட்டிடுவார், நம்ம என்ன தான் பிளான் போட்டாலும் அது சொதப்பிக்கிட்டே இருந்தது, ஆனால் தீபாவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிளானை போட்டு கொடுத்துருக்குறா, ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் நல்லா தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து தூங்குறதுக்காக போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்த நாள் பார்த்தோம்னா ரமேஷ் வந்து வராங்க ரம்யாவை பொண்ணு பார்க்கறதுக்காக. அப்போ அபிராமி வந்து அவங்க சொல்கிறாங்க ரம்யாவுக்கு அப்பாவுக்கு, அதாவது இப்போ மாப்பிள்ளை வந்துருவார் கொஞ்ச நேரத்தில், நீங்களும் ரம்யாவும் வந்துருங்க அப்படின்னு சொல்லவும், நாங்கள் அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம்மா அப்படின்னு வந்து ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து மேக்கப் போட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு வராங்க. அப்போ ரம்யாவோட அப்பா பார்க்குறாங்க, ரம்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாள், நம்ம நினச்ச மாதிரிக்கே இல்லையே, நம்மளும் கார்த்தி சேர்ந்து போட்டு ஒரு திட்டத்தை போட்டோம், அதுக்கு வந்து ரம்யா வந்து அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா, அவள் சோகமாக இருப்பான்னு சொல்லி நம்ம நினச்சோம், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அங்கே நடந்துட்டு இருக்குதே, ரம்யா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாரு. அப்போ ரம்யாட்ட கேட்குறாங்க, ரம்யா உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கலாம், நீ சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு ரம்யாவோட அப்பா கேட்கும்போது, ஆமாப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்கிறேன், இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம், நீங்கள் வந்து ஆசைப்பட்டபடியே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதில் உங்களுக்கும் சந்தோஷம் தானே, நீங்கள் இந்த மாதிரிக்கு கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா என்னுடைய வற்புறுத்தலில் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லை அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, சரி எனக்கும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுது, அதனால தான் நானும் சரின்னு சொல்லிட்டேன்பா, சரி நான் கிளம்பிட்டேன் வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கும்போது, அப்போ ரம்யாவோட அப்பா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ரம்யா உண்மையிலேயே இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறாளா இல்லை நான் வந்து நடிக்கிறாளான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ரம்யாவும் அவங்க அப்பா வந்து கார்த்தியோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ தீபா அங்கே இருந்துட்டு இருக்கவும், அப்போ ரம்யா வந்து தீபாவை தனியாக அழைச்சிட்டு போய் அவங்க பேசுறதுக்காக போகிறாங்க. அப்போ தீபாட்ட கேட்குறாங்க, என்ன தீபா நான் போட்ட பிளான் எல்லாம் கரெக்டு தானே, நீ ஒன்றும் சொதப்பிட மாட்டே அப்படிங்கும்போது, அப்போ தீபா சொல்கிறாங்க, நல்ல வழியாக நீ கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணுன, நீ மட்டும் ஃபோன் பண்ணலைன்னா நான் இது கண்டிப்பாக தப்பான முடிவு தான் எடுத்திருப்பேன், நீ போட்ட பிளானே கரெக்டாக இருக்குது, கல்யாணத்தன்னைக்கு நான் காணாமல் போயிருந்தேன் அப்படிங்கும்போது
அப்படிங்கும்போது சரி சரி நீ எங்கே போகணும் எங்கே இருக்கணும்னு சொல்லி நானே ஒரு திட்டத்தை போட்டு தரேன், அதே மாதிரிக்கு செய்துரு, அப்போ இந்த கல்யாணமாக நின்று போயிரு அப்படிங்கவும் சரி ரம்யா நீ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற, உன்ன மாதிரிக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அபிராமி வந்து கூப்பிடுதாங்க, ரம்யா என்னவா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த வந்துட்டேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வந்துருவாராம் வந்துட்டு இருக்காராம் அப்படிங்கவும் சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ பார்க்கும்போது ரம்யாவோட அப்பா வந்து கார்த்தி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன சார் ரம்யா வந்து கல்யாணம் வேண்டான்னு ஏதாவது சொன்னால வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அப்படிங்கும்போது இல்லை கார்த்தி நான் நினச்ச மாதிரிக்கே இல்லை, அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறா, சொல்ல போனாக்கி இந்த கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பம் இருக்கிற மாதிரிக்கே எனக்கு தெரியுது, நம்ம தான் ஒருவேளை அவளை தப்பாக நினச்சிட்டோமோன்னு கூட எனக்கு தோணுது அப்படிங்கும்போது அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க இல்லை இல்லை ரம்யா வந்து வேற ஏதோ ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறா, அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறா, இப்போ தான் நம்ம ரம்யாவை ரொம்பவே கவனமாக நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கார் வர சவுண்டு கேட்குது. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க மாப்பிள்ளை வந்தாச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ மாப்பிள்ளை அவங்க அப்பா அம்மா எல்லாருமே காரை விட்டு அவங்க இறங்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே கார்த்தி அபிராமி எல்லாருமே வந்து அவங்கள வரவே இருக்கிறாங்க. அவங்க வந்ததுமே உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரம்யா நினைக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இந்த மாப்பிள்ளை வந்து நம்மளை பிடிக்கலன்னு தான் சொல்ல போகிறாரு, அதுக்கு இந்த மாதிரிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி ரம்யா நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிராமி வந்து தீபாட்ட சொல்கிறாங்க ரம்யாவை போய் அழைச்சிட்டு வா தீபா அப்படிங்கும்போது சரி எத்தனை நான் போய் ரம்யாவை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லவும் ரம்யா வந்து வராங்க. வந்ததுமே வந்து எங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ ரமேஷ் வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவார் அப்படின்னு வந்து ரம்யா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து ரமேஷ் பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நேற்றைக்கு தான் நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோம்ல அந்த கல்யாணத்தில் வந்து எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்லாம் அவனும் சொன்னான், இப்போ என்னென்னா என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறான், இதில் என்ன இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக அடைகிறாங்க. அப்போ அபிராமி வந்து ரம்யாட்ட கேட்குறாங்க ரம்யா உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து அவங்க ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பா நீங்களாம் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு ரம்யா சொல்லவும் அப்போ வந்து அபிராமி சொல்கிறாங்க அப்போ ரம்யாவுக்கும் பிடிச்ச மாதிரிக்கு தான், சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ரம்யாவோட அப்பாட்ட கேட்கும்போது நான் என்னங்க சொல்கிறதுக்கு, என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரிக்கு தான், மாப்பிள்ளையும் அவங்க வீட்டாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க சரி பொண்ணு மாப்பிள்ளையும் ஏதாவது தனியாக பேசணுன்னா போய் பேசிட்டு வாங்க அப்படிங்கும்போது அப்போ ரமேஷும் ரம்யாவும் வந்து தனியாக பேசுறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா அப்போ ரம்யா கேட்குறாங்க என்ன ரமேஷ் நீங்கள் நேற்றுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி சொல்லும் போது எனக்கு இந்த கல்யாணத்திலே இஷ்டம் இல்லை, அதனால் நான் வந்தாலும் கூட உங்களை பிடிக்கலன்னு தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க, இங்கே வந்து பார்த்தோம்னா என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்களே, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நேற்றுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல தானே செய்தேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எங்கள் அப்பாவுக்காக தான் நான் சம்மதிச்சேன்னு உங்கள்கிட்ட சொல்ல தானே செய்தேன், அதே மாதிரிக்கு தானே நீங்களும் சொன்னீங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரிக்கு மாற்றி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரமேஷ் சொல்கிறாங்க ஆமாம் ரம்யா நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நான் அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன், ஆனால் உங்களை நேரில் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுது, அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிட்டேன், உங்களை நேரில் மட்டும் நான் பார்க்காதனால தான் நான் அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாத மாதிரிக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், உங்களை எப்போ நான் பார்த்தோன்னோ அப்போமே வந்து உங்கள்கிட்ட மனசை நான் பறி கொடுத்துட்டேன், எனக்கு கல்யாணம்னு நடந்தால் உங்கள் கூட தான், எனக்கு மனைவியே வரதா இருந்தால் நீங்கள் தான் வரணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி கிட்டதுமே ரம்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ இவன் என்ன கடைசியில் நம்ம தலையிலேயே இடியை தூக்கி போட்டுட்டான், இவன்கிட்ட நம்ம ஒன்று சொல்லி வச்சோம்னா இவன் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறானே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு பிளானை போட்டோம்னா அது வேற ஒரு பிளானில் போயிட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா அங்கே வராங்க. என்ன ரம்யா ரெண்டு பேரும் பேசிட்டிங்களா, உங்களை அத்தை கூப்பிடுறாங்க அப்படிங்கவும் அப்போ வந்து ரம்யா வந்து ஒன்றுமே சொல்லாமல் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அபிராமி வந்து ரம்யாவோட அப்பாட்ட சொல்கிறாங்க நம்ம வந்து தீபாவுக்கு கார்த்திக்கு கல்யாணம் வச்சுருக்கிறோம்ல அன்னைக்கே நம்ம வந்து கல்யாணத்தை வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன ரம்யா உனக்கு ஓகேவா, ரெண்டு கல்யாணத்தை சேர்த்தே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தீபாவும் கார்த்தியும் வந்து பார்க்குறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி வந்து தீபாவை பார்க்குறாங்க. என்ன தீபா ஒரு மாதிரி ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. என்ன தீபா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா தீபா வந்து ஒரு பிளானை போட்டு வச்சுருக்குறாங்க, அந்த கல்யாணத்தை அன்னைக்கு காலையில் அவங்க வந்து அந்த மண்டபத்துட்டே போயிருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை போட்டு வச்சுருக்குறாங்க. அன்னைக்கு வந்து ரம்யாவுக்கும் கல்யாணம்னு சொன்னாக்கி அப்போ நம்மளால் ரம்யாவோட கல்யாணம் நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா நினைக்கிறாங்க. அப்போ அபிராமிகிட்ட சொல்கிறாங்க அத்தை எதுக்கு அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு, ஏன்னா வந்து அதுக்கு இன்னும் நிறைய நாள் இல்லை, நம்ம வந்து கல்யாணத்துக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம், அன்னைக்கே ரம்யாவுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்தை வச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ண முடியாதுல்ல, அதனால இன்னொரு நாளில் இந்த கல்யாணத்தை வைக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது அப்போ அபிராமியும் சொல்கிறாங்க ஆமாம் தீபா சொல்கிறது கூட கரெக்டு தான், ஒன்று மேலே தான் பத்திரிக்கை அடிக்கணும், நிறைய வேலையெல்லாம் கிடக்குது, எல்லாருக்கும் கொண்டு கொடுக்கணும், அப்போ வந்து இன்னும் ஆரம்பித்து அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியாது, தீபா சொன்ன மாதிரிக்கே நம்ம இன்னொரு நாள் இவங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தை வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்
இருக்கும்போது அப்போ வந்து அபிராமிகிட்ட வந்து ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு சரிதாமா அப்படிங்கும்போது அப்போ மாப்பிள்ளையோட அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க. அவங்களும் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்குது, அதனால நீங்கள் வந்து ஜோசியத்தை கேட்டுட்டு ஒரு நாளை சொல்லுங்கள், அந்த நாளில் நம்ம கல்யாணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து வந்து கார்த்தியும் ரம்யாவோட அப்பாவும் தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்ன சார் ரம்யாவுக்கு இந்த கல்யாணத்தில் வந்து முழு சம்மதம் தானே அப்படிங்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது, ஆனால் என்ன நடக்க போதோ தெரியலையே, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, நீங்கள் கொஞ்சம் ரம்யாவை மட்டும் கவனிச்சுக்கோங்க, மற்றபடி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, எதுனாலும் எப்போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி அப்பப்போ நடக்கிற விஷயத்த சொல்லுங்கள், ரம்யா பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரம்யா மேலே உங்களுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அப்படிங்கவும் அவரும் சரி அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக்கும் ஒரு ஃபோன் வருது. அப்போ கார்த்தி வந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ரமேஷ் அப்படிங்கிறாங்க. அப்போ ரமேஷ் சொல்கிறாங்க, கார்த்தி சார் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே வந்து ரம்யா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு சொன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்லி வச்ச மாதிரிக்கே நான் கரெக்டாக நடிச்சேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, நான் போட்ட திட்டப்படி எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது,